எஸ்ஏ வந்து ஒரு தரக்கடவை தான் பேசினார் என்னை. நான் அதோட மனநே ஊற்றி கொளுத்திக்கிட்டு முடியல தான் நான் வெளியே வந்தேன். என் பிள்ளை ஒரு பிள்ளை தான் எனக்கு, யாருமே இல்லை. என் பிள்ளைய ஒப்படைங்க. கோவைக்கு வேலைக்கு செல்வதாக தாயிடம் கூறி சென்ற பட்டதாரி பெண் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாக போனில் தாயிடம் தெரிவித்ததை அடுத்து மகளை அங்குள்ளவர்கள் கொத்தடிமையாக வைத்திருப்பதாகவும் அவரை மீட்டு தர வேண்டும் எனவும் தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். பொண்ணு ஜெயாவும் அந்த மாரிசருங்கிற பிள்ளையும் வேலைக்கு போயிடுச்சு. எந்த ஊருக்குன்னா கோயம்புத்தூருக்கு போணுச்சு. போயிட்டு வந்து இந்த பிள்ளை ஒரு வருஷம் ஆச்சு. அந்த பிள்ளை வந்துருச்சு, இந்த பிள்ளை வரல. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுத்துட்டு அவங்க என்னென்னா இந்த பார்க்குறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலை. அப்புறம் எஸ்ஐ வந்து அவர் காலில் கும்பிட்டு விழுந்தேன். ஒரு லட்சம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதோட நான் வந்துட்டேன். நான் மனநே ஊற்றி கொளுத்திக்கிறோம்ன்ற நோக்கத்தில் தான் வந்தேன் வெளியில். அப்புறம் மனசு சாதுவாகிடுச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி போன மாதம் 25ஆந்தேதி என் மகன் அவளாக அடித்து நான் வர்றேம்மா கேட்டான நிலையில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு அழுதா. சரி வாமான்னு சொன்னேன். எனக்கு வந்து ஃபோன் பேச விட மாட்டேங்கிறாங்க. இது என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரே தான் நான் அழுதா. நான் வர்றேன்னு வாமான்னு சொன்னதுக்கு சனிக்கிழமை வந்து நான் வந்துடுறேன், ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி இங்கே வந்துருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னேன். இந்த மாதிரி என் மகன் அழுதா, இந்த மாதிரி பிணை கைது மாதிரி கொத்தடிமை மாதிரி வச்சுருக்காங்க, என் மகளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். போய் சொன்னதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்ப்போம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன் சார். அப்புறம் பட்டுக்கோட்டை டிஎஸ்ஓ ஆஃபீஸுக்கு வந்தேன் சார். வந்து இந்த மாதிரி பிடிஷன் கொடுக்க வந்திருக்கோம். என் பிள்ளைய காப்பாற்றி உங்கள் தயவு தாத்தனையோட உங்கள் காலில் கும்பிட்டு விழுகிறேன். என் பிள்ளை ஒரு பிள்ளை தான் எனக்கு, யாருமே இல்லை. என் பிள்ளைய ஒப்படைங்க, எனக்கு யாருமே இல்லை. இவ்வளோ ஒரு வருஷம் ஆச்சு. என் பிள்ளை எல்லார் காலையும் கும்பிட்டு விழுந்தேன், யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. எஸ்ஏ வந்து ஒரு தரக்கடவை தான் பேசினார் என்னை. நான் அதோட மனநே ஊற்றி கொளுத்திக்கிட்டு முடியல தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் டீ கடையில் உள்ளவங்க பேசினாங்க, நீ அந்த முடிவு எடுக்காத, நீ பொறுத்ததை பொறுத்துட்டேன், நீ பட்டுக்கடையில் கொண்டு டிஎஸ்ஓ ஆஃபீஸில் கேஸை கொடு அப்படின்னு சொன்னேன். நான் அதனால் கிளம்பி வந்தேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.